தற்போது இடைத்தன்மை செய்தி. மதுரை மாவட்ட பசுமலையில் அரசு பேருந்து ஒன்று மின்கம்பத்தில் சிக்கியுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? வணக்கம் வினிதா. மதுரை திருமங்கலத்திலிருந்து TN 58 N 2542 என்ற எண் கொண்ட அரசு பேருந்து இன்று பொதுமக்களை ஏற்றிக்கொண்டு திருமங்கலத்திலிருந்து புறப்பட்டது. இந்த பேருந்தானது திருப்பரங்குன்றம் வழியாக மதுரை மாநகர் பகுதியான பசுமலை பகுதிக்கு வந்து கொண்டிருந்த போது சாலை நடுவே இருந்த மின்கம்பிகளில் சிக்கி திடீரென அங்கேயே நின்றது. இந்த சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் பயணம் செய்த பயணிகளுக்கும் நடத்துனர் மற்றும் ஓட்டுநருக்கு எவ்வித காயமும் ஏற்படவில்லை. மேலும் பசுமலை, திருப்பரங்குன்றம் ஆகிய இடங்களில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மின் கம்பங்கள், சாலை நடுவே இருக்கக்கூடிய மின் கம்பங்களிலிருந்து மின் வயர்கள் அனைத்தும் தாழ்வான முறையில் கட்டப்பட்டிருப்பதாகவும் அதனால் அடிக்கடி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. மேலும் அரசு பேருந்தில் வந்த பயணிகளை மாற்று பேருந்தில் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் அனுப்பி வைத்தனர். மேலும் மின்கம்பிகள் மிகவும் தொங்கி காணப்படுவதால் மதுரையிலிருந்து திருப்பரங்குன்றம் செல்லும் பாதையில், திருப்பரங்குன்றத்திலிருந்து மதுரை செல்லும் பாதையிலும் போக்குவரத்துமானது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கோத்தகிரியில் அரசு பேருந்து ஓட்டுநர் மின்கம்பி அருந்து விழுந்து உயிரிழந்த சம்பவம் அறிந்தும் தற்போது வரை சாலைகளில் இருக்கக்கூடிய மின்கம்பங்கள் தாழ்வான முறையில் செல்லக்கூடிய மின் வயர்களை மாற்றி அமைக்காமல் தொடர்ச்சியாக மின்சார வாரியம் அலட்சியம் காட்டி வருவதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.